சாய்ராம் ஜெய் சாய்ராம். ஓம் சரம் ஜெய் சராம் சராம். அருளால் எல்லாரும் நல்லா இருப்பீங்க. என் அன்பு பிள்ளையே, உன் மனதில் பல ஆசைகள். இது போல் இருக்க வேண்டும், இப்படி இருக்க வேண்டும். உன் மனதில் நினைத்தால் போதாது. அதையெல்லாம் நடக்க வேண்டும் என்றால் உன்னுடைய உழைப்பு அதில் இருக்க வேண்டும். சின்ன வயதிலிருந்தே பல ஆசைகள் உனக்கு இருந்திருக்கிறது. செய்யும் செயலை தள்ளி போடக்கூடாது. பிறகு பார்த்துக்கலாம், அப்புறம் செய்து முடிக்கலாம். இப்ப செய்யும் செயலை செய்ய முடியாம சோம்பேறித்தனம்தான் உண்டாகும். இது போல் நினைத்தால் சொல்லுக்கு ஏற்றது போல உன் செயலில் நீ காட்ட வேண்டும். செயல்தான் ரொம்ப முக்கியம். இப்ப இருக்கும் உன்னுடைய சூழ்நிலை மாற வேண்டும். கஷ்டம் நிறைந்த வாழ்க்கை மாற வேண்டுமானால் உனக்கு கிடைக்கும் வாய்ப்புகளை நீ சரியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும். உன் முயற்சியை செய், உன் வெற்றி நிச்சயம். தோல்வியை நினைச்சு அழுவாத. எல்லோரும் ஆச்சரியப்படும் அளவில் உன் வாழ்வில் நீ நல்லா இருப்ப. அதுபோல உன்னுடைய உழைப்பு, கடின முயற்சி, இது எல்லாம் தான் மிக முக்கியம். உன்னுடைய வாழ்க்கையில் நான் மாற்றம் உண்டாக்குவேன். உன் மனசுல உறுதியே இரு. செய்ய போற வேலையில நீ உறுதியா இருந்து செய்யணும். நம்பிக்கையுடன் வெற்றி பெறுவேன் உறுதியா நீ இருக்க வேண்டும். பிறகு உன்னுடைய வெற்றி உறுதி. பிள்ளையே, என்ன நினைக்கிறாயோ, என்ன ஆகணும் நினைக்கிறாயோ அதுதான் நடக்கும். உன்னுடைய ஆசைகள் அதிகம் இருந்தாலும் அந்த ஆசைகள் செயலில் இருக்க வேண்டும். எந்த ஒரு செயலை செய்யாம இருந்தா எதுவும் நடக்காது. வெற்றி பெறவும் முடியாது. கவலைப்படக்கூடாது. நீ நினைச்சது எதுவும் நடக்கலன்னு சொல்ற. பிள்ளையே, உன் எண்ணத்தை செயலில் நீ காட்டணும். என்ன செய்யணும் நீ நினைக்கிறியோ முயற்சி செய்யணும். வெற்றியோ தோல்வியோ முயற்சியை விடாம செய்துக்கிட்டே இரு தொடர்ந்து. அதுவே உன் லட்சியத்தை அடைய வைக்கும். என்னால முடியாதுன்னு இப்படியெல்லாம் நீ நினைக்காத. அப்போ உன் மனசுல இது போல நினைச்சேன்னா அப்ப எதுவும் செய்ய முடியாது. நினைச்சா மட்டும் போதாது, அதை செயலில் நீ காட்டணும். உன்னுடைய செயல் வெற்றியை தரும். உன் சாயப்பாவை நம்பி இருக்கும். உன்னை நான் சரியான பாதையில் தான் கூட்டிக்கிட்டு செல்வேன். உன் சாயப்பா சொல்லும் அறிவுரையை கேட்டு நடந்து கொள். பிள்ளையே, எல்லாம் நல்லதாகத்தான் நடக்கும். நல்லதே நினை, எல்லாம் நல்லதாகவே நடக்கும். உன் சாயப்பா இருக்க பயம் ஏன்?